100 வயதான தாயை அன்போடு பராமரிக்கும் 80 வயது மகள் நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் காட்சி. சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, மருத்துவர்களை வியக்க வைத்த மூதாட்டி. சிவகங்கை மாவட்டம் பொன்னங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட வீரவலசை கிராமம். ஒரு காலத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்டிருந்த இந்த கிராமம் இன்று வெறும் 30 வீடுகளுக்கே சுருங்கியுள்ளது. அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் பெரும்பாலும் புலம்பெயர்ந்துவிட்டனர். அந்த அமைதியான கிராமத்தில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு காட்சி எங்கள் கண்முன் விரிந்தது. திண்ணையில் படுத்திருந்த 100ஐ கடந்த வயதான பாட்டிக்கு அருகில் உட்கார்ந்திருந்த 80 வயது மகள் தனது கைகளால் உணவு ஊட்டிக் கொண்டிருந்தார். அந்த 80 வயது மூதாட்டி வள்ளி. இவர் என் அம்மா என்று பெருமையுடன் கூறியபோது அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். அம்மா வேறு கற்பாயி, எங்கள் அப்பா வேறு முத்தையா, எங்கள் வீட்டுக்காரர் வேறு முனியாண்டி. அதுக்கு 100 வயசாச்சு எங்கள் அம்மாவுக்கு. எனக்கு 80 வயசாச்சு. எங்கள் அம்மாவை வச்சு நாட்டியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள். பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்மாருங்க 3 பேர், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. சின்ன பையனுக்கு 2 ஆம்பளை பிள்ளை தான் இருக்குது. பள்ளிக்கூடம் போகிறாங்க. எத்தனை தலைமுறை பார்த்துருக்காங்க அவங்க? 4 தலைமுறை பார்த்துட்டாங்க. பேரம்பத்தியர்களும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம், என் பேரம்பத்தியலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மூத்த பையன் பிள்ளைக்கு. டாக்டர்கிட்ட இப்போ கூட்டிகிட்டு போனால் என்ன சொன்னாங்க? ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனால் ஒன்றுமே சுகர் பிரஷராக எதுவுமே இல்லை இவங்களுக்கு. இப்போ இருக்கவங்களுக்கு சுகரு பிரஷரு கால் வலிக்கின்றாங்க, அப்படின்றா இவங்களுக்கு உடம்பு நல்லா எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது நாட்டுறது உங்கள் அம்மாச்சிக்கு அப்படின்னு சொன்னார் டாக்டர். இந்த கால் வலிக்கு அந்த ஊசியை போட்டு மாத்திரையை கொடுங்க சரியாங்க. அவன் சாப்பிடல 35 நாள் 30 நாள் இருக்கும் சாப்பிடல. குளுக்கோஸு மிரண்டா காப்பி தனியாக தான் இருந்தேன். 30 நாளா. உங்கள் பேர் என்னம்மா? என் பேரா வள்ளி.